ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ராகில நிறையவே சத்துக்கள் இருக்குங்க. இதை நம்ம கூழ் களி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆனா எல்லா குழந்தைகளுமே இந்த கூழ் களியில ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி புட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சத்தாவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம புட்டு குழல் எதுவும் இல்லாம இட்லி பாத்திரத்திலேயே ரொம்ப ஈஸியாவும் சாஃப்டாவும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க மட்டும் இல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் ராகி புட்டு செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்துடலாம். நம்ம உப்பு டைரக்டா மாவுல சேர்த்துக்க கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது இவ்வளவுதான் மெஷரிங் கிடையாது. நான் தோராயமா ஒரு டம்ளர்ல எடுத்திருக்கேன். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அந்த தண்ணியை கலந்து விட்டுருங்க. நான் இனிப்பு புட்டு செய்யறதுனால உப்பு குறைவாவே சேர்த்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உப்பா இருக்கணும், அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா இதை நம்ம மாவுக்கு தண்ணி ஊத்தி பிசைய போறதில்ல, தெளிச்சு தெளிச்சு தான் பிசைய போறோம். எல்லா இடத்துலயுமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறோம். இப்போ அப்படியே தண்ணி ஊத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு கையில தேய்ச்சி நம்ம இதை பிசையணும். தண்ணி அதிகமாகவும் சேர்த்தரக்கூடாது, அப்புறம் கொல கொலன்னு போயிடும். அதே சமயம் தண்ணி குறைவாகவும் சேர்த்தரக்கூடாது, வேகாது, மாவு மாதிரியே தான் இருக்கும். பார்க்க உதிரி உதிரியா நல்லா தெரியும், ஆனா புட்டு நல்லா வெந்து வராது, அப்படியே மாவு மாதிரி தான் இருக்கும். திருப்பி நம்ம தண்ணி தெளிச்சு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம தண்ணி கரெக்டா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணையும் போது தேய்ச்சி தேய்ச்சி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பதம் சரியா இருக்கும். இப்போ பார்த்தா மாவு நல்ல ஈரமாவும் இருக்கு, அதே சமயம் நல்ல உதிரியாவும் இருக்கு. இது எப்படி சரியா இருக்குன்னு பாக்கிறதுக்கு நீங்க அள்ளி மாவை கையில புடிச்சு பாத்தீங்கன்னா தானா உடையக்கூடாது, அதுவே நம்ம உடைச்சு விட்டோம்னா தான் உடையணும். இதுதான் சரியான பதம். இப்ப நான் எடுத்து பாக்குறேன், இங்க பாருங்க, நான் அழுத்தினாதான் உடையுது. இதுதான் சரியா இருக்கு. இப்ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா தேய்ச்சுட்டு உங்களால எந்த அளவுக்கு கட்டி இல்லாத பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி உதிரியா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஒரு இட்லி பிளேட்ல நான் துணி விரிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதுல நம்ம எல்லா மாவையுமே சேர்த்துக்கலாம். அதே சமயம் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணியும் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ எல்லா மாவையுமே இதில் சேர்த்தாச்சு. அதிகமாக உங்ககிட்ட மாவு அதிகமாக நீங்கள் குவான்டிட்டியில் எடுத்திருந்தா 2 பிளேட்டில் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பிளேட்லேயே சரியா இருக்கு. இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இட்லி பிளேட் எடுத்து உள்ளே வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. இப்போ இட்லி மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்து நல்லா மணம் வரும். புட்டு நல்லா இப்போ வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.